இவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? 36 சார். இவ்வளவு கேஸ் இருக்கு, இவன் மேல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்க? அந்த போர்டுல இவன் போட்டோ ஏன் வைக்கல? நீங்க நியூ என்ட்ரி சார். 2 நாள் ஆச்சுன்னா ஏன் வைக்கலன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. யோ யுன்ஸ், எங்க அண்ணன் போட்டோ இருந்தா சட்டசபையில சென்டர்ல இருக்கணும், இல்லன்னா கவர்னர் மாளிகையில இருக்கணும். இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கப்படாது. ஏன் அப்படி போட்டோ இருந்தா என்னடா பண்ணுவீங்க? போலீஸ் மேல கை வச்சீங்க. டேய் ஓடி வாங்கடா. Hey, always through the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. He's gonna burn his eyes and always through the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. Through the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. He's gonna burn his eyes and always through the mighty fight. He's gonna rock you for tonight. That's why we call him Thunderlight. சார், உங்களை பார்த்தா புலிக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டது மாதிரி இருக்கு சார். No compliment, only punishment. என்ன ராமச்சந்திரா, கனவுல மறுபடியும் உன் கதாநாயகன் வந்துட்டானா? இப்போ வந்தது என் மகன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. சார், இத பாரு ராமச்சந்திரா, நீ கனவு காண்ற மாதிரி உன் பையன் நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்சாலும் உன்ன மாதிரி நீதி நேர்மன்னு தெரியக்கூடாதியா. நேக்கு போக்கா நடந்துக்கணும், கிடைக்கிறத சுருட்டிக்கணும். அதை விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நெருப்பு பருப்புன்னு பேசி வேலைக்காக உன் அட்வைஸ சொல்லி அவன் வாழ்க்கையும் வீணடிச்சு தொலைச்சிடாதையா. சாரி சார், அவன் டியூட்டில ஜாயின் ஆகுறப்ப அவன் பாடி வெயிட் எவ்வளவு இருக்கோ, அவன் பாடியில எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்கோ, டெய்லி டியூட்டிக்கு போகும்போது அது மாறி இருக்காது சார். 1 கிலோ எடை கூடி இருந்தாலும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறி இருந்தாலும் யூனிஃபார்மை கழட்ட வச்சு ஜாபை ரிசைன் பண்ண வச்சிருவேன் சார். இந்த Dress தான் சார் எனக்கு கௌரவம். இந்த Dress-அ போட்டுக்கிட்டு எப்படி வேணும்னாலும் ஒழுங்கீனமா நடக்கலாம்னு நினைக்கிறது எனக்கு ஒத்து வராது சார். கௌரவமான இந்த யூனிஃபார்முக்கும் ஜாபுக்கும் அவன் என்ன விட ரெஸ்பெக்ட் தருவான். ஏன்னா அவன் என் புள்ள. நீ எங்க சிகரெட்டை விட்டுருவியோன்னு பயந்தே போயிட்டேன். இனிமே நாம ஆரம்பிக்கலாம். டேய் சொல்றா குண்டா, ஒரு பிஸ்கட் குடுறா, சீக்கிரம் குடுறா. பல்ல பேக்க பாத்தியாடா? பேந்திரிச்சா?
அண்ணே, என்னாச்சுமா? ஒரு ரவுடி ஒரு வாரமா என்ன டீஸ் பண்றான். ஆசிட் ஊத்திடுவேன்னு மிரட்டுறான். காலேஜுக்கு வந்து இந்த லெட்டர் கொடுக்கறான். வாங்கடா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் என்ன பண்ணிடுவாங்க? உங்க அப்பா போலீஸ்டா. அதனால தான் அவ்வளோ கேரண்டியா சொல்றேன். போலீஸ் ட்ரெஸ்ஸை விட முனிசிபாலிட்டி ட்ரெஸ்ஸே பெட்டர். அட்லீஸ்ட் தெருவையாவது க்ளீன் பண்றாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு 2 நாள் ஐபிஎஸ் ஆக போறவன் நீ எப்படி பேசலாமடா? நான் போலீஸ் ஆனா சொசைட்டி சேஞ்ச் ஆகும்னு எங்க அப்பா நம்புறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சேஞ்ச் ஆனாதான் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். சரி இப்போ என்ன பண்ணலாம்டா? படி. மை டியர் மேகனா, உனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர். 1 ஹவர்ல ராமேஸ்வரம் ரோட்ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடு. உன்னை நீ பறி கொடுத்தாலும் உன்னோட அழகாவது அப்படியே இருக்கும். இதை தாண்டி நீ போலீஸ் கிட்ட போனா விபச்சாரின்னு முத்திர குத்தி அவங்க என்கிட்ட தான் கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் என்னோட பவர். அந்த பொம்பளை பொறுக்கிய ஒரு குத்துனா ஃபேஸ் பஞ்சர் ஆயிடும். ஆனா திருந்த மாட்டான். ஏய், நீ போய் ஓட்டர் லிஸ்ட்டை கொண்டு வா. ஓகே. நீ போய் டெலிஃபோன் டைரக்டரி கொண்டு வா. மேகனாங்கிற பேர்ல 18 வயசுல இருந்து 30க்குள்ள இருக்கிறவங்க அட்ரஸை தேடுங்க. கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் ஹை லெவல் ஜாப்ஸ் நல்ல பொசிஷன்ல இருந்தா ரொம்ப நல்லது. இந்த லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்து அவங்க அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்க. சொல்லல மேகனா வந்திருப்பா. போ, கதவை திறந்துட்டு நீ வெளியே போ. சிட்டியிலேயே பெரிய பிசினஸ் மேன் நானே என் பொண்ணைய கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறியா ராஸ்கல்? அவனுக்கு விழ வேண்டியது இவனுக்கு விழுந்துட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி பொண்ணுங்க விஷயத்துல தலையிட்டீங்க, பவர் கட் ஆகி டவர் பிளாஸ்ட் ஆயிடும். ஜாக்கிரதை. தேங்க்ஸ் நான் அடிச்சனா? அடிக்க வச்சேன். இதே வேலையை நீங்க செய்யணும். எந்த பொண்ணா இருந்தாலும் தான் கிட்ட வம்பிழுக்கிற எப்பேற்பட்ட ரவுடியா இருந்தாலும் அடிக்க முடியும். ஆனா என்ன அடிக்கணும்னு நினைக்கணும். தேங்க்ஸ் அண்ணே. இனிமே அப்படியே நினைக்கிறேன். நினைச்சா பத்தாது. எந்த ராஸ்கலாவது இப்படி நடந்துக்கிட்டா ஒரு குத்து. நீ தான் திருடன்னு உங்க அப்பா கிட்ட நான் ஏன் சொல்ல தெரியுமா? ஏன்? உன் ஃபேமிலி உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதனாலதான் நீ திருடன்னு நான் காட்டி கொடுக்கல. நீ என்னவோ பெரிய மன்மதராசான்னு ஃபீல் ஆகி நானும் ஃபீல் ஆயிருப்பேன்னு நினைச்சு காலையில கிளம்பி வந்துட்டியா? இங்க பாரு, விநாயகர் மாற்றம் நேத்தே முடிஞ்சிருச்சு. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பேரு சூர்யா. எனக்கு திமிரு கொழுப்பு ஜாஸ்தி தான். புரிஞ்சுக்கிட்டல? வந்த வண்டியில ஏறு. நான் ஏற மாட்டேன். அம்மா. யாரு? என் அம்மா. ஓ, அத்தை. பாத்தா என்ன கொன்னிடுவாங்க ப்ளீஸ். அப்ப பைக்ல ஏறு. இல்ல நான் ஏற மாட்டேன். அத்தை. எனக்கு இன்சல்ட் பண்ணாத, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அப்ப சைலண்டா வந்து பைக்ல ஏறு. இல்ல உனக்கு எனக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு. அத்தை எனக்கு இந்த காலத்து பொண்ணுங்க வெயிலுக்கு முகத்தை மூடுறாளுங்களோ இல்லையோ, யாரும் பார்க்க கூடாதுன்னு முகத்தை முடிக்கிறாளுங்க. கலிகாலம். பொண்ணுங்களை சொல்லி என்னமா பண்றது? அவங்கள பெத்தவங்க ஒழுங்கா வளர்க்கணும். ஏங்க நிறுத்துன? எனக்கு இன்டர்வியூ இருக்கு. என்ன பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னா உங்க விநாயகனை கும்பிடணும்ல? ஆமா. அங்க பாரு. Thank you so much. சார் வணக்கம். வணக்கம் சார், நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க சார். பல வருஷமா நகராட்சியும் போலீஸும் பண்ண முடியாத வேலையை சின்ன ஐடியால நீங்க பண்ணிட்டீங்க சார். அப்படி ஒரு அசிங்க இருந்த இடமே தெரியலையே சார். காலனி மக்களே நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்ஸ். எனக்கு இல்ல, சாமிக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நன்றிமா. நன்றி. நான் வரேன் சார். ஓகே. சாமி உங்க வீட்ல இருந்தா உனக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும். அதே சாமி இங்க இருந்தா இந்த காலனி மொத்தத்துக்கும் நல்லது நடக்கும். அதுக்கு தான் திருடினேன். புதுசா ஒரு சிலையை வாங்கி வச்சிருக்கலாம்ல? புது சிலையை தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா பல வருஷமா பூஜை செய்யப்படுற சிலையை கொண்டு வந்தா அதுக்கு பவர் ஜாஸ்தியா. தப்புதான், ஆனா தப்பு இல்ல. சாரி. மக்களுக்கு நன்மை செஞ்சவங்கள நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்றேன்.